மஞ்சள் கேஸுக்கு தட்டுப்பாடா அல்லது நீல கேஸுக்கு தட்டுப்பாடா அல்லது இரண்டுமே இல்லையா அல்லது ரணில் கொண்டு வந்த கேஸ் எல்லாம் முடிந்து மீண்டும் நாம் எல்லாம் தெருவுக்கு வந்து விட்டோமா? இன்று பிப்ரவரி மாதம் 23 இந்த பதிவை ஆரம்பிப்பதற்கு முதல் இன்னும் இந்த வீடியோ பதிவுகளை பார்க்கக்கூடிய அநேகமான நண்பர்கள் நம்முடைய யூடியூப் சேனலை, ஃபேஸ்புக் பக்கத்தை ஃபாலோ பண்ணாமல் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கிறீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து தரக்கூடிய ஆதரவு எமக்கு இன்னும் மிகப்பெரிய ஊக்கத்தை தரும். இப்போது நாட்டில் சில இடங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கேஸ் தட்டுப்பாட்டுக்கு 2 பிரதான காரணங்கள் சொல்லப்படுகின்றன. அரசு இதுவரை காலமாக ஓமான் நாட்டின் கம்பெனி ஒன்றுக்கு கேஸ் விநியோகத்துக்கான டெண்டரை வழங்கியிருந்ததாகவும், இந்த வருடம் முறையாக டெண்டர் கோரப்பட்ட போது அமெரிக்க கம்பெனி ஒன்று டெண்டரை வெற்றி கொண்டதால் இனிமேல் அமெரிக்க கம்பெனியே இலங்கைக்கு கேஸ் வழங்கும் என்றும், இந்த டெண்டர் மாறிய குழப்பத்தால் தான் கேஸ் விநியோகம் இன்னமும் நாடு முழுவதும் சீராகவில்லை என்றும் ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. அரசுக்கும் மஞ்சள் நிற லாஃப் கேஸ் நிறுவனத்துக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முருகல் நிலை மற்றொரு காரணமாக சொல்லப்படுகிறது. காரணங்கள் எத்தனைதான் இருந்தாலும் பரிதவித்து நிற்பது என்னவோ பொதுமக்கள் தான். இது பொதுமக்களினுடைய வயிற்றில் விழுந்த அடி என்பதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமில்லை. இங்கே மக்கள் நலன்தான் முக்கியம். எரிவாயு என்பது மிக முக்கியமான ஒரு அடிப்படை பிரச்சனை. கிராமங்களில் உள்ளவர்களுக்கு விறகு அடுப்புகள் மற்றொரு தேர்வாக இருப்பது போல நகரங்களில் வாழ்வோருக்கு, அதுவும் அபார்ட்மெண்ட்களில் வாழ்வோருக்கு இருப்பதில்லை. அவர்களின் கேஸ் சிலிண்டர்கள் தீர்ந்து போனால் அவ்வளவுதான் நிலைமை. சமைக்க வழியின்றி சொல்லனா துயரங்களுக்கு ஆளாகி விடுவார்கள். மேலும் இது நோன்பு காலம் வேறு. எனவே இந்த விடயத்தில் எந்தவித சமரசத்துக்கும் இடமில்லை. மக்களின் அடிப்படை தேவைகளுள் ஒன்றான உணவு தயாரிக்க பயன்படக்கூடிய கேஸை, எரிவாயுவை எந்த வழியிலாவது வழங்குவது அரசின் பொறுப்பு. ஊடக சந்திப்பு ஒன்றில் கருத்து தெரிவித்த முன்னிலை சோசலிச கட்சி எனப்படக்கூடிய பெரட்டுகாமி கட்சியின் புபுது ஜாகுட, இலங்கையில் சீரான கேஸ் விநியோகத்தை மேற்கொள்ள மாதத்துக்கு பாரிய 4 கப்பல்களில் கேஸ் இறக்குமதி செய்ய வேண்டும் என்றும், இலங்கையில் டெண்டர் எடுத்திருக்கக்கூடிய அமெரிக்க கம்பெனியிடம் 2 கப்பல்களே இருப்பதாகவும், ஒரு கப்பலை வாடகைக்கு எடுத்தாவது கேஸ் விநியோகத்தை மேற்கொள்ளுமாறு அரசு தரப்பு கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். மேலும் இலங்கைக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்த 44% தீர்வை வரியை 20%க்கு வெற்றிகரமாக குறைக்க இலங்கை இணங்கிய நிபந்தனைகள் பற்றி பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்படவில்லை என்றும், அமெரிக்க கம்பெனிக்கு கேஸ் விநியோகத்தை வழங்கும் கோரிக்கையும் அந்த நிபந்தனைக்குள் அடங்கி இருந்திருக்க கூடும் என்றும் சந்தேகம் எழுப்பியிருந்தார் புபுது ஜாகுட. இங்கே அமெரிக்க கம்பெனிக்கு அரசு இந்தா பிடி என்று சொல்லி கேஸ் விநியோகத்துக்கு அனுமதி கொடுக்கவில்லை. டெண்டரை அமெரிக்க கம்பெனி வென்றிருக்கிறது. ஆக வேளா வேளைக்கு கேஸ் கொண்டு வர வேண்டிய பொறுப்பு அமெரிக்க கம்பெனிக்கு இருக்கிறது. புபுது ஜாகுட சொல்வது உண்மை என்றால், இவர்களால் முறையாக கேஸ் விநியோகம் செய்ய முடியாவிட்டால் அரசு எந்த தயவு தாட்சணியமும் இல்லாமல் இந்த டெண்டரை ரத்து செய்ய வேண்டும். இதேவேளை அடுத்த காரணம், மஞ்சள் நிற லாஃப் கேஸ் கம்பெனிக்கும் அரசுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. உங்களுக்கு தெரியும், லாஃப் கேஸ் எனப்படக்கூடிய மஞ்சள் நிற எரிவாயு சிலிண்டர்கள் கொண்ட கம்பெனி தனியாருக்கு சொந்தமானது. லிட்ரோ எனப்படும் நீல நிற கேஸ் கம்பெனி அரசுக்கு சொந்தமானது. சமையல் எரிவாயு பயன்படுத்துவோரில் 80% நீல நிற லிட்ரோ எரிவாயுவையே பயன்படுத்துகிறார்கள். லாஃப் கேஸ் கம்பெனி பல நாட்களாக கேஸ் விநியோகத்தை மேற்கொள்ளாததால் லாஃப் கேஸுடன் லிட்ரோ சமையல் எரிவாயுவும் வைத்திருந்த தனிப்பட்ட நபர்களும் நிறுவனங்களும் லிட்ரோ சமையல் எரிவாயுவை வாங்க முண்டியடித்ததால் திடீரென்று நீல நிற லிட்ரோ சமையல் எரிவாயுவுக்கான கிராக்கி அதிகரித்ததாகவும், மக்களும் முண்டியடித்துக் கொண்டு வாங்க போக சில ஊடகங்களும் நாட்டில் கேஸ் இல்லை என்று குதூகலமாக செய்தி போட கடைசியில் ஒரு செயற்கை நெருக்கடி உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்கிறது அரசு. லாஃப் கேஸுக்கு என்ன நடந்தது? இதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் உண்மையில் என்ன? லாஃப் கேஸ் நிறுவனம் ஒரு ஊடக அறிக்கையை வெளியிட்டிருந்தது. அதாவது, ஹம்பாந்தோட்டையில் இருக்கும் தங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி களஞ்சியத்தை உள்நாட்டு கேஸ் விநியோகிப்பதற்கு பாவிப்பதற்கான நிபந்தனைகள் மட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாகவும், அந்த நிபந்தனைகள் தளர்த்தப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருந்தது. மேலும் களஞ்சிய சாலையில் உள்ள சிலிண்டர்களை உள்நாட்டு விநியோகத்துக்கு பயன்படுத்துவது தொடர்பாக அரசு அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தெரிவித்திருந்தது. இவர்களின் இந்த மாலை நேரத்து மயக்கம் போன்ற அறிக்கையில் இருந்து உங்களுக்கு ஏதாவது புரிகிறதா? இவர்கள் ஏன் பொதுமக்களிடம் பணத்தை அறவிட்டுவிட்டு கேஸ் சிலிண்டர்களை விநியோகிக்காமல் கதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற பின்னணி என்னவென்று புரிகிறதா? இதன் பின்னால்
பொதுமக்களை பகடைக்காயாக வைத்து ஒரு வர்த்தக வேட்டையை நடத்த முனைகிறது லாஃப் கேஸ் நிறுவனம் என்று கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. லாஃப் கேஸ் நிறுவனத்துக்கு அரசுடன் இருக்கும் ஒப்பந்தப்படி அவர்கள் இறக்குமதி செய்யக்கூடிய சமையல் எரிவாயுவில் 20% மட்டுமே உள்நாட்டு சந்தையில் விநியோகிக்க அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற 80% அவர்கள் ஏற்றுமதி செய்ய வேண்டும். இதற்குத்தான் ஹம்பாந்தோட்டை களஞ்சிய சாலை பயன்படுத்தப்படுகிறது. இப்போது என்ன செய்கிறார்கள் என்றால், வேண்டுமென்றே கேஸ் சிலிண்டர்களை சந்தையில் விநியோகிக்காமல் 2-3 வாரங்களாக சும்மா வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் ஒரு சேர்க்கை தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி கேஸ் பற்றாக்குறையை ஏற்படுத்தினால் அரசுடன் இருக்கும் நிபந்தனைகளை எல்லாம் காற்றில் பறக்க விட்டுவிட்டு பெரும் தொகை கேஸ் சிலிண்டர்களை நாட்டுக்குள் விநியோகித்து கொள்ளை லாபம் பார்க்கலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். பிசினஸ் என்ற பெயரில் நடத்த முனைந்த இந்த சட்டவிரோதத்தை அரசு அனுமதிக்கவில்லை. இந்த இழுபறி இப்படியே நீடிக்க கடைசியில் என்ன நடந்தது? லிட்ரோ கேஸ் பக்கம் மக்கள் பார்வை திரும்ப லிட்ரோ கேஸுக்கான கேள்வி அதிகரித்ததுதான் இந்த தட்டுப்பாட்டின் பின்னணி கதை. மார்ச் 12ஆம் தேதி வரை தாம் லாஃப் கேஸுக்கு காலக்கெடு ஒன்றை கொடுத்திருப்பதாகவும், மார்ச் 12ஆம் தேதிக்குள் அவர்கள் தம் சிலிண்டர்களை உள்ளூர் சந்தைகளில் விநியோகிக்காவிட்டால் தீர்ந்து போன லாஃப் கேஸ் சிலிண்டர்களை, மஞ்சள் கேஸ் சிலிண்டர்களை வைத்திருப்போருக்கு அவற்றை கொடுத்துவிட்டு லிட்ரோ கேஸ் சிலிண்டர்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறார் அமைச்சர் வசந்த் சமரசிங்க. லாஃப் கேஸ் நிறுவனத்தின் மோசடியான கோரிக்கைகளுக்கு தாம் இணங்கப் போவதில்லை என்றும், அவர்கள் இப்படியே தொடர்ந்தால் அரசு லிட்ரோ கேஸ் விநியோகத்தை பல மடங்காக சந்தையில் அதிகரிக்கும் என்றும், நுகர்வோருக்கு எந்தவித அசௌகரியமுமின்றி கேஸ் சிலிண்டர்களை பெற்றுக்கொள்ள ஆவண செய்ய அரசாங்கத்தின் லிட்ரோ கேஸ் கம்பெனி தயார் நிலையில் இருப்பதாகவும், இதனால் லிட்ரோ நாட்டுக்கான கேஸ் சிலிண்டர் விநியோகத்தை 80% 95% வரை அதிகரிக்கும் என்றும், தமக்கு நுகர்வோர் நலன்தான் முக்கியம் என்றும் தெரிவித்திருக்கிறார் வசந்த் சமரசிங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது, இப்போது உங்களிடம் இருக்கக்கூடிய மஞ்சள் நிற லாஃப் சிலிண்டர்களை நேரடியாக லிட்ரோவில் கொடுத்து அதை நீல நிற சிலிண்டர்களாக பெற்றுக்கொள்ள முடியுமா என்பது குறித்து இன்னும் தெளிவான ஒரு அறிக்கை யாரிடமிருந்தும் வரவில்லை. அதை கவனத்தில் கொள்ளுங்கள். சரி, லாஃப் கேஸ் நிறுவனம் இப்படி நடந்து கொள்வது இது முதல் முறை அல்ல. இப்படித்தான் 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நாடு முழுவதும் லாஃப் கேஸுக்கு தட்டுப்பாடு ஏற்படுத்தப்பட்டது. அப்போது லாஃப் மற்றும் லிட்ரோ கேஸ் நிறுவனங்கள் விலைகளை கூட்டுமாறு அரசிடம் கோரிக்கை விடுத்திருந்தன. நுகர்வோர் அதிகார சபை அதற்கு அனுமதி அளிக்கவில்லை. ஆகவே லாஃப் கேஸ் இறக்குமதி செய்வது நிறுத்தப்பட்டது. அப்போது லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் அனில் கொஸ்வத் வீட்டுக்கு அனுப்பப்பட்டு திசார ஜெயசிங்க நியமிக்கப்பட்டார். திசார ஜெயசிங்க லாஃப் சிலிண்டர்களுக்கு லிட்ரோ கேஸை வழங்க யோசனை ஒன்றையும் அப்போது முன்வைத்திருந்தார். ஆனால் லாஃப் கேஸ் நிறுவனம் அதற்கு இணங்கவில்லை. சந்தையில் 80% கேஸ் விநியோகிக்கும் அதிகாரம் படைத்த லிட்ரோ கேஸ் நிறுவனத்தை லாஃப் கேஸ் நிறுவனம் ஒரு பொருட்டாக மதிக்கவே இல்லை. மஞ்சள் நிற லாஃப் கேஸும் நீல நிற லிட்ரோ கேஸும் மோதிக்கொண்டதால் மக்கள் பரிதவித்து போனார்கள். கடைசியில் மண்டியிட்டது அன்றைய கோட்டாபய ராஜபக்ச அரசு. லாஃப் மற்றும் லிட்ரோ ஆகிய இரு நிறுவனங்களுக்கும் விலைகளை அதிகரிக்க அனுமதி வழங்கப்பட்டது. 2021ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் லிட்ரோ எரிவாயு நிறுவன தலைவர் திசார ஜெயசிங்க ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தி, இந்த நாட்டில் விதவிதமான மாஃபியாக்கள் இருப்பதாகவும், கேஸும் அப்படி ஒரு மாஃபியா என்றும், இந்த வர்த்தக சந்தைக்கு புதிதாக யாரையும் அனுமதிக்க விடுவதில்லை என்றும், ஒரு கும்பல் மட்டுமே இங்கே வர்த்தகம் செய்கிறது என்றும் பொரிந்து தள்ளி இருந்தார் திசார ஜெயசிங்க. திசார ஜெயசிங்கவின் இந்த தடாலடியான கருத்துக்களை தொடர்ந்துதான் நாட்டில் கேஸ் சிலிண்டர்கள் வெடித்து சிதறத் தொடங்கின. வீட்டுக்குள் கேஸ் சிலிண்டர் ஒன்றை வைத்திருப்பது என்பது வெடிகுண்டை வைத்திருப்பது போல ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கப்பட்ட காலம் அது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். மக்கள் புது புது சிந்தனைகளில் நீள குழாய்களை அமைத்து வெடித்தால் எங்காவது ஒரு கொள்ளைப்புறத்தில் வெடிக்கட்டும் என்று தூர போட்டார்கள் சிலிண்டர்களை. இதில் துரதிர்ஷ்டவசமான நிலை உயிரிழப்புகளும் காயங்களும் கூட ஏற்பட்டதுதான். அவர்களுக்கு இழப்பீடுகள் இதுவரை கிடைத்ததா என்பதை இனி தேடி பார்க்க வேண்டும். பொருளாதார பேரழிவு மெல்ல மெல்ல நம் வீட்டு கதவுகளை தட்ட தொடங்கியிருந்த நேரம் அது. டாலர் 400 தாண்டியது. ரூபா மாயமானது. 1500 ரூபாய் கேஸும் 5000 அளவில் அதிகரித்தது. மின்சாரமும் கரண்ட் ஷாக் அடித்தது போல 3 மடங்காக அதிகரித்தது. பொருளாதார தேக்க நிலையை பயன்படுத்தி, டாலர் தட்டுப்பாட்டை பயன்படுத்தி மாஃபியாவும் தங்கள் இஷ்டத்துக்கு சம்பாதித்துக் கொண்டனர்.
இப்போது சில இடங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கேஸ் தட்டுப்பாட்டுக்கும் 2021-22 கால தட்டுப்பாட்டுக்கும் இடையில் பாரிய வேறுபாடு இருக்கிறது. திரைசேரியில் 1200 பில்லியன் ரூபாய்கள் பத்திரமாய் சேமிப்பில் இருக்கின்றன. வெளிநாட்டு நாணய கையிருப்பு $7 பில்லியன் தாண்டிவிட்டது. அன்று வெளிநாட்டு நாணய கையிருப்பு 0 விட சற்று அதிகமாக இருந்தது. இந்த நாட்டுக்கு தேவையான எரிபொருள், எரிவாயு, நிலக்கரி, மருந்துகள், உரம், பால் பவுடர், உணவு போன்ற எதையும் இறக்குமதி செய்ய முடியாத அளவுக்கு அன்று ஏற்பட்ட மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி நிலைமை போன்ற ஒன்றுக்கு தற்போதைய அரசாங்கம் இப்போது இருக்கக்கூடிய நிலையில் முகம் கொடுக்க வாய்ப்புகள் மிக மிக குறைவு. எனவே இங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைக்கு அரசாங்கத்தின் எந்த தவறும் இல்லை என்றே ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆனால் கலர் கண்ணாடிகளை போட்டுக்கொண்டு அரச உத்தியோகங்களை பெற்றுக்கொண்டு நன்றி கடன் தெரிவிக்க விரும்பினால் அனுர அரசு வாயால் வடை சுடுவார்கள் என்ற கோணத்தில் அரசாங்கம்தான் காரணம் என்றும், இவர்கள் எல்லாம் என்பிபியின் வாஷிங் மெஷின்கள், டோபிகள் என்றும் கண்ணன், ஜஃபர் மற்றும் நம் எல்லோரையும் சேர்த்து விழிப்பார்கள். உண்மையில் நடந்திருப்பது என்னவென்று ஒரு வரியில் சொன்னால், இந்த நாட்டினுடைய எரிவாயு சந்தையில் 20% எரிவாயு விநியோக பங்கினை கொண்ட மஞ்சள் நிற லாப்ஸ் நிறுவனம் எரிவாயுவை இறக்குமதி செய்து தங்களிடம் பணம் செலுத்தி மஞ்சள் சிலிண்டர்களை வாங்கிய நுகர்வோருக்கு இப்போது பல வாரங்களாக எரிவாயுவை வழங்காமல் கொழுத்த லாபம் பெறும் நோக்கத்துடன் அரசை மறைமுகமாக மிரட்டத் தொடங்கி இருக்கிறது. இதற்கு எதிர்க்கட்சிகளின் ஒரு சில அரசியல்வாதிகளும் வழக்கமாக இலங்கைக்கு சாபமாக இருக்கக்கூடிய சில தனியார் ஊடகங்களும் பலத்த ஆதரவை வழங்குகின்றன. எரிவாயு சந்தையில் பற்றாக்குறையை ஏற்படுத்தி கள்ளச்சந்தையில் லாபம் ஈட்ட மக்களை துன்புறுத்தும் இத்தகைய நிறுவனங்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேச முதுகெலும்பில்லாத அரசியல் அனாதைகள் இந்த மஞ்சள் எரிவாயு பற்றாக்குறையை அரசாங்கத்தின் மீது சுமத்தி அரசாங்கத்தை தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்ய கொத்து கொத்தாக பணம் கொடுப்பதும் ஒரு சில கள்ளச்சந்தை வணிக நிறுவனங்கள் தான். இதேவேளை நேற்று 3700 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்திருந்தது. 26ஆம் தேதியும் 28ஆம் தேதியும் 3700 மெட்ரிக் டன் வீதம் 7400 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு இறக்குமதி செய்யப்பட இருக்கிறது. மேலும் இன்று திங்கட்கிழமை முதல் நாளொன்றுக்கு 1 லட்சம் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வாடிக்கையாளர்களுக்கு விநியோகிக்கப்பட இருப்பதாக அரசு அறிவித்திருக்கிறது. அதாவது அடுத்த 8 நாட்களுக்குள் 11300 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயுவை கொண்ட 3 கப்பல்கள் நாட்டை வந்தடைய இருப்பதாக கடந்த 20ஆம் தேதி லிட்ரோ கம்பெனி சொன்னதன்படி முதலாவது கப்பல் நேற்று வந்தடைந்து விட்டது. மற்றவை 26, 28ஆம் தேதிகளில் வந்தடையும் என்கிறார்கள். இந்த கணக்குகளை எல்லாம் பார்க்கும்போது வழக்கமான மாதாந்த தேவையை விட அதிகளவான கேஸ் சிலிண்டர்களை லிட்ரோ கம்பெனி இறக்குமதி செய்ய போவது புலனாகிறது. அதாவது லாஃப் கேஸின் கோரிக்கைகளை மொத்தமாக புறம் தள்ளிவிட்டு தனியே ஆட தயாராகி கொண்டிருக்கிறது அரசு. எந்தவித கேஸ் தட்டுப்பாடும் ஏற்பட வாய்ப்பில்லை என்றும், வழக்கமான தேவையை விட இந்த மாதம் 1374 மெட்ரிக் டன் கேஸ் இறக்குமதி செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கிறார் வர்த்தக, வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த் சமரசிங்க. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. ஒரு வருடம் போகும்போதே ரணில் கொண்டு வந்த கேஸ் எல்லாம் தீர்ந்து விட்டன என்று அடித்து விடுகிறார் அண்டப்புழுகு கதைகளில் PhD வென்ற ராஜித சேனாரத்ன. ரணில் 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடந்த ஜனாதிபதி தேர்தலில் தோற்று வீடு போய் 1.5 வருடங்களாகிறது. அப்படி என்றால் இதுவரை ரணில் கொண்டு வந்த கேஸை தான் மக்கள் பாவித்தார்கள் என்கிறார் ராஜித சேனாரத்ன. இதையெல்லாம் நம்புவதற்கு யாராவது இந்த நாட்டில் இன்னமும் உயிரோடு இருக்கிறார்களா என்று தெரியவில்லை. ஏப்ரலில் அரசு விழும், செப்டம்பரில் ரணில் ஜனாதிபதி ஆவார், டிசம்பரில் சஜித் ஜனாதிபதி ஆவார் என்று கதை அளந்தவர்கள் அரசுக்கு பாராட்டு சான்று பகிர்ந்த IMF தலைவியிடமும் சண்டைக்கு போகும் அளவுக்கு இன்று தரம் தாழ்ந்து போயிருக்கிறார்கள். பொருளாதார பூச்சாண்டிகளை கூறி அரசை வீழ்த்த முடியாது என்று புரிந்து கொண்டவுடன் எல்லோருமாக சேர்ந்து தேசம், தேசபக்தி, நாடு, பௌத்த மதம் என்று உருட்டினார்கள். முருத்தட்டுவே ஆனந்த தேரரின் பௌத்த மத சம்மேளனமும் ஊத்தி மூடிக்கொண்டு விட்டது. இப்போது நிலக்கரி ஊழல் என்றும் ரணில் கொண்டு வந்த கேஸ் முடிந்து விட்டது என்றும் அடுத்த சுற்றுக்கு வந்திருக்கிறார்கள். இனித்தான் அரசு கவனமாக இருக்க வேண்டும். மக்களின் இயல்பு வாழ்க்கையை குழப்பி அடிக்க இவர்கள் எந்த எல்லைக்கும் போவார்கள், எதையும் செய்வார்கள். விபரீதம் ஒன்று நடந்த பின்னர் கைச்சேதப்படாமல் இப்போதே அரசு விழித்துக் கொள்ள வேண்டும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். இந்த பதிவை பார்த்தவர்கள் மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனையும் கிளிக் செய்யுங்கள்.